விடு. தத்தா மாநிலத்தில் நேமாஜி ஷிந்தே மற்றும் சிலர் இருந்தனர். அவர்கள் அகமத் நகரில் அவருடைய கட்டுப்பாட்டில் உள்ள நிலப்பகுதியில் தாக்குதல் நடத்தினர். அப்போது அவர் ஒரு குரானிய நூலை படித்து அந்த தாவீசை தனது தளபதிக்கு வழங்கினார். இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நிலப்பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆனால் தனாஜி ஜாதவ், நேமாஜி ஷிந்தே ஆகியோர் முகல் பேரரசை விட்டு விலகியுள்ளனர். நான் ஆசிரியர். ஏனெனில் அவர்களிடம் அத்தகைய திறன் இருந்தது. 1956ஆம் ஆண்டில் சிவசேனையின் தலைமை பதவியையும் வகித்திருந்தனர். அதன் பிறகு அவர்கள் குஜராத்தின் வடக்கே மல்வா பகுதிக்கு சென்று வாழ வேண்டும் என்று இருந்தது. அங்கு வாழ்வது அதிக நன்மை அளித்தது. தனாஜி ஜாதவ் அவர்களின் ஆட்சி காலத்தில் மகாராஷ்டிரத்தில் உள்ள தேவஸ்தானங்களுக்கு பணம் செலுத்தப்பட்டு வந்தது. அதை மையமாக்கி அதன் பயன்பாட்டை மற்றொரு படைக்கு பயன்படுத்துகிறார்கள். 1807ஆம் ஆண்டு மகாராணி காராவாய் அவர்களின் சிலை கொல்ஹாப்பூரில் உள்ளது என்று கேட்கலாம்.